ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓமப்படியும் சீவலும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை கலரில் இந்த சீவலும் ஓமப்படியும் இருக்கும். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். பெருங்காயத்துலேயும் ஓமத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம தண்ணியை மட்டும் சேர்த்து மாவை பசைஞ்சுக்கலாம். அப்படியே சேர்த்திங்கன்னா அச்சில் சிக்கும் பெருங்காயத்தூளும் ஓமப்படியும். இதெல்லாம் தான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்லையை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பொரிக்கல்லையை இப்போ அரைச்சி எடுத்துட்டேன், சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சளிச்சு எடுக்கிறப்ப மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். புளிஞ்சு விடுறப்ப சிக்காமல் வரும். இப்போ கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இப்போ 1 கப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2வது கப்புக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் அரிசி மாவு ஃபில் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பவுல் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 3வது தடவை எடுத்துக்கலாம். 3வது கப்பு அரிசி மாவு ஃபில் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பெருங்காயத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க டைரெக்டாக மாவில். அடுத்ததாக ஓமமும் நல்லா ஊறி வந்துருச்சு, அதையும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் வேணால் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு பசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்த்து மாவு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பக்குவம் போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். இப்போ அளவு சொல்கிறேன். 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு வர மாதிரி பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 1/4 கப்பு வர மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி, நிறையா சேர்த்துடாதீங்க, கலர் மாறிடும். இப்போ கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்து மாவு பசைஞ்சு எடுத்துக்கிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப திக்காக பசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் மாவு லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு துணியை தண்ணியில் முக்கி அந்த ஈர துணியை வச்சு மாவு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அப்போ தான் எல்லாமே நம்ம சுட்டு எடுக்கிற வரை மாவு காயாமல் இருக்கும். இப்போ இந்த அச்சில் தான் நான் ஓமப்பொடி போட போகிறேன். அந்த முறுக்கு புளிகிறதுல கொஞ்சமாக உள்ள எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புளிகிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு சேர்த்துடலாம் அச்சில். பாருங்கள் மாவு எந்த பக்குவத்தில் இருக்குன்னு, இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புளிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம சாப்பிட்றப்பையும் சாஃப்டாக வரும். இப்போ மாவு சேர்த்துட்டு நம்ம ஓமப்பொடி புளிஞ்சு எடுத்துக்கலாம். சீவல் அடுத்து நான் செஞ்சு காட்டுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஓமப்பொடியை டைரெக்டாக நம்ம எண்ணெயில் சேர்த்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் ஓமப்பொடி ஷேப்பில். நீங்கள் ஓமப்பொடி இந்த மாதிரி டைரெக்டாக புளிஞ்சு எடுக்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் பொங்கி வரும். நீங்கள் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சேஃபாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்து வந்துருச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்து 2 சைடும் வெந்து வரட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். அடுத்த பேட்ச் மாவு இதே மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஓமப்பொடி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஓமப்பொடியை எண்ணெயில் புளிஞ்சு விட்டாச்சு. பாருங்கள் எண்ணெய் எப்படி பொங்கி வருதுன்னு. இப்போ ஒரு சைடு வெந்து வந்துருச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடு வெந்து வரட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இதே மாவில் அச்சு மட்டும் மாற்றிட்டு நம்ம சீவல் செஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, எடுத்துக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்க மாவில் ஓமப்பொடி இதே மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அச்சு மாற்றிட்டு நம்ம சீவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி காட்டின மாவு அளவே எடுத்துக்கோங்க. மாவு பசைஞ்சிட்டு 2 பேட்சாக பிரித்து வச்சுக்கோங்க ஓமப்பொடி சீவலுக்குன்னு. ரெண்டுமே ஒரே மாவில் செஞ்சால் கூட சாப்பிட்றப்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் இருக்கும், வேறு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம சீவல் இந்த அச்சில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஓமப்பொடிக்கு செஞ்ச மாதிரியே உள்ளே எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கலாம் அச்சில். நம்ம ஓமப்பொடிக்கு பண்ண மாதிரியே இதுலேயும் மாவு சேர்த்துட்டு டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சீவல் ஷேப்பில் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயில் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயுமே எண்ணெய் பொங்கி வரும். இது கொஞ்சம் வேக லேட் ஆகும், ஓமப்பொடி சீக்கிரம் வெந்து வந்துடும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்து வந்துருச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ சீவல் நல்லா வெந்து வந்துருச்சு, நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் சீவல் போட்டு எடுத்துக்கலாம். சீவல் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். ஓமப்பொடி மிக்சர் மாதிரி தான் இருக்கும். அதனால் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் டேஸ்ட்டில். இந்த மாதிரி ஈஸியாக ஒரே மாவில் 2 ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரே மாவில் 2 ரெசிபி பண்ண மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி சீவலை டைரெக்டாக எண்ணெயில் புளிஞ்சு விட்டு சேர்த்துட்டு ஒரு சைடு வேக வச்சுட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு 1 கப்பு வர மாதிரி பொரிக்கல்லையை அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலை மாவு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சீவல் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. பாருங்கள் எண்ணெயில் அந்த பபிள்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நான் சீவல் வெந்திருக்கும் எடுத்துக்கிறேன். இதே மெத்தடில் எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஓமப்பொடியும் சீவலும் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓமப்பொடி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, பார்க்கவே நல்லா இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சுங்க. இப்போ சீவல் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். ஓமப்பொடி உடச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு
உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அதே நேரம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ சின்ன சின்ன பீசஸாக வர மாதிரி இந்த மாதிரி நொறுக்கி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா, நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் ஓமப்பொடி உடச்சி எடுத்துட்டேன், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்ததாக சீவல் உடச்சி எடுத்துக்கலாம். சீவல் ஷேப்பில் உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சீவல் உடச்சி காட்டுறப்பே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இதே மாதிரி எல்லாமே உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ சீவலும் ரெடி, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த தீபாவளிக்கு ஒரே மாவில் 2 ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஆல்.